அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம பார்க்க போறது யார தெரியுமா? நெல்லை முபாரக் சார். நோ 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 நோ. நன்னிலத்தினுடைய கேண்டிடேட் ஆன எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் முபாரக் சார். சரி, ஆனா ஏன் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க கூடாது? 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா? அவர் நினைச்சிருந்தா அந்த 5 வருஷத்துல அவரு பெரிய பெரிய பங்களாவை கட்டி ரொம்ப ஹைஃபையா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் வீட்டை போய் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா இருக்காரு. எவ்வளவு ஒரு எளிமை இல்ல. அது மட்டும் இல்ல, எந்த நேரம் யாரு அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி இன்னைக்கு இந்த உதவின்னு கேட்டாலும் கொடுத்துருவாரு. 10 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவர் 1 ரூபாய் எடுத்துக்கிறதே பெரிய விஷயம். 1 ரூபாய் இல்ல 2 ரூபாய், மீதி எல்லாத்தையும் வந்து மக்களுக்காகவும் டொனேட் பண்ணிருக்காரு. அவர் ஊர் மக்களுக்கு, அவர் தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சதாலதான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன். 5 ஒரு முறை இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இவரால என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்க அந்த சகோதரத்துவம் இன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர, ஏன்னா கோவிட் காலகட்டத்துல இவங்க எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானே இவங்களுடைய கட்சி ஆளுங்களுக்கு பிபி கிட்ன்னு போடுவாங்கல்ல, பிபி கிட், அதை நான் கொடுத்துருக்கேன். டெட் பாடிஸ் எடுத்துன்னு போய் வந்து புதைச்சிரு. கோவிட் டைம்ல வந்து நான் கவுன்சில் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து நான் சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணிருந்தேன். அப்போ இவங்க வந்து டெட் பாடிஸ் எல்லாம் வந்து வெளியூர்ல சிக்கின் இந்த அந்த ஹாஸ்பிட்டல் இந்த பாடிஸ் எல்லாத்தையும் வந்து ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து இவங்க வந்து அடக்கலம் பண்ணாங்க. சோ இதெல்லாம் எனக்கு தெரியும். நானே வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் வந்து கால் பண்ணியும் இருக்கேன். சார் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னா உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்காரு. சரி, நான் இப்பவும் சொல்றேன், எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஆனா நான் கண்ணால பார்த்த ஒருத்தரை பத்தி தான் பேசுறேன். அப்படி தன்னால இல்லாத பண்ற ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது? அதுவும் இப்ப யார் கூட அவர் கூட்டணியில் இருக்காரு? நம்ம திராவிட மாடல் தலைவர் கூட, டிஎம்கே கூட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி உங்க தொகுதிக்கு செய்வாரு. அதனால தைரியமா நன்னில மக்களே ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஓட் பண்ணுங்க. ஆமா, எஸ்டிபி கட்சி ஆளுங்களா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கப்பா, போயிட்டு அந்த நல்ல மனுஷனுக்காக அந்த நன்னிலத்துல போய் ஓட்டு கேளுங்க. அடுத்தவங்களுக்காக அடுத்த ஊர்ல கேட்டதெல்லாம் போதும். போங்க, உங்க தலைவர் ஜெயிக்கணும். நல்ல மனுஷன் அவர், எல்லாருக்குமே விட்டு கொடுக்குற நல்ல மனுஷன். அவர் ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. தேங்க்யூ. அதனால ஜனங்களே, அவருக்கு என் சப்போர்ட் இருக்கு. நீங்க ஓட் பண்ணலாம் தைரியமா.